செகண்ட் லவ். இதில் பிரியங்கான்னு ஒரு பைத்தியம் வருது. எடுத்தோடனே பைத்தியம்ங்கிறீங்களா? பைத்தியம் சொல்ல முடியாது. அதான் ஃபஸ்ட் லவ் பண்ணி ஏமாந்துருக்கும் போல் பட்டு திருந்து வருதான், மெச்சூர்ட் ஆகிடுச்சான். ரொம்ப இண்டிபெண்ட்டாக அவங்க பிரியங்கா. இண்டிபெண்ட் உமன்னா எல்லா விஷயத்துலேயும் வந்து இண்டிபெண்ட்டாக இருப்பாங்களாம். இப்படி தான் சொன்னாங்க. டெக்கோரம் அப்புறம் என்னது டிக்னிட்டி இதெல்லாம் சொல்லிவிட்டு சில கும்பல் வந்துச்சு. லைக் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சொல்கிறாங்க சேரீ கட்ட பிடிக்குமா, அதாவது இப்போ சேரீயை ப்ரொமோட் பண்ணுறாங்க. ஒரு சேரீ கட்டுற பொண்ணு, அதுவும் அவங்க அம்மா சேரீயும் பாட்டி சேரீயும் தான் கட்டுவாங்களாம், வேறு எதுவும் கட்ட மாட்டாங்களாம். இப்போ இவங்க இருக்காங்க பாருங்கள், ரம்யா கிருஷ்ணன் கட்டுற சேரீ தான் கட்டுவாங்கன்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். ஷோ முடிஞ்சோடனே நிறைய பட்டிருக்காங்களாம், தெரிஞ்சிருக்காங்களாம், ஆனால் மெச்சூர்ட் ஆகிட்டாங்களாம். அவங்களுக்கு எப்படியாப்பட்ட பையன் வேணும்னா இந்த ஷோக்காக வர்றாங்களாம். இந்த அதாவது வெளியிலலாம் எங்கேயும் கிடைக்கல, மேரேஜெலாம் பண்ணிக்கணும் விருப்பம் கிடையாது. ஒருத்தன் ஏமாத்தினா அப்படியே போயிடுறதா? அப்படியே ஷோவில் தேடி வந்துட முடியுமா? ஷோவில் கிடைக்கும்னு வந்துடுறதா? நீங்களே சொல்லுங்கள். ஷோவில் கிடைக்கணும்னு தேடி வந்துடுறதா? கண்டஸ்டன்ஸை பாருங்களேன், எடுத்தோடனே பாருங்கள். பிரியங்கா, அதாவது பிரியங்கா தேஷ்பாண்டே மாதிரி இல்லாமல் இருந்தால் சரி. பிரியங்காவாம், பல பிரியங்கா நாங்கள் பார்த்துட்டோண்டி. இதில் வந்து இவங்க வந்து சஞ்சய் இதெல்லாம் கூட ஏற்றுப்போங்க. சஞ்சய் ராமசாமி மாதிரி ஒரு பையன் வேணுமா? கிடைக்குமான்னு தெரிலையா, ஆனால் போட்டு வைப்போமா, இதெல்லாம் சொல்லி வைப்போமான்னு நாங்கள் பார்த்துட்டோம். கண்டஸ்டன்ஸ் எல்லாரையும் பார்த்துட்டோம். யாரும் இல்லை, கீழே போட்டுரு. கிளாஸாக இருக்கணுமா, மாஸாக இருக்கணுமா, கெத்தாக இருக்கணுமா, இப்படி சொல்லி தாண்டி இப்போ தமிழ்நாட்டே குட்டிச்சோறு ஆகிட்டு இருக்கீங்க. எல்லாம் வெஸ்டர்னைஸுங்க. ஏன்னா இந்த வெஸ்டர்ன் மீடியாவை பார்த்து பல பேர் பைத்தியம் ஆகிட்டாங்க. இன்ஸ்டாகிராம் பைத்தியம், பல பைத்தியங்கள் இருக்குது. இன்ஸ்டா பைத்தியங்கள், ஃபேஸ்புக்கெலாம் அழிஞ்சிருச்சு. அதெல்லாம் வயசானவங்க பார்க்குற மாதிரி ஆயிடுச்சு. எல்லாம் இன்ஸ்டாவில் ரீல்ஸ் பைத்தியம் தான். இந்த பைத்தியம் மாதிரி ஆட்களை தான் கொண்டு வந்து அவங்களுக்கு கொஞ்சம் ஒரு செட் ஆஃப் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. அவங்கள ஓட்டெல்லாம் கேட்க விடுவாங்க. ஆனால் ஓட்டு கேட்க விட்டு ஆட்சியே மாற்றிருக்காங்க பாருங்கள். அப்புறம் பிரியங்கா என்ன விதி விலக்கா என்ன? பார்ப்போம், சொல்ல முடியாதுங்க. ஒரு நல்ல பொண்ணாகவும் இருக்கலாம், மேபி இருக்க வாய்ப்பு இருக்குல்ல. நம்மளே முடிவு பண்ணக்கூடாதுல்ல நல்ல பொண்ணா நல்ல பிள்ளை இல்லையான்னு. ஆனால் பேசுகிறதெல்லாம் பார்த்தா ஒரு மாதிரி பச்சையே நடிக்குது. அது அங்கே போய் யார் கிடைப்பாங்கிறதுக்காக போகிறதே என்ன ஷோங்க அது? பொண்ணு நல்லா தான் இருக்குது, ஓகே, பார்க்குறதுக்கு அழகாக க்யூட்டாக இருக்குங்க. இந்த சென்சி கும்பல் இருக்காங்க பாருங்கள், சில பைத்தியங்கள் இருக்காங்க பாருங்கள், அவங்கெல்லாம் கொண்டாடுவாங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். பிரியங்கா இதோ வந்துக்கிட்டே இருக்கும்.